கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன். ஆமென். எத்தனை பேர் பலனாக இருக்கீங்க? இதனால் கூட சிலுவை மரமும் மனித வாழ்வும் குறித்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்று சொல்லி பார்த்தோம்னா, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. இதில் எனக்கு கொடுக்கப்பட்ட மரம் என்று சொல்லி பார்த்தோன்னா பாப்புலர் மரம். பாப்புலர் மரம்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, நானே புதுசு. எனக்கு ஒரு புது மரத்தை கொடுக்குறாரு. அந்த மரத்தை பார்க்கும்போது அது எப்படிலாம் உதவி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, என்னென்ன காரியங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது, பாப்புலர் மரம் அப்படின்னு சொன்னால் அது நீரோடைகளுக்கு அருகில் வளரக்கூடிய ஒரு மரம் சொல்லி பார்க்குறோம். செழித்து வளரக்கூடிய ஒரு பசுமையான மரம் என்று சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேர்கள் ஆழமாக இருக்குமா, தண்ணீர்களை நோக்கி அதோடைய வேர் விட்டு வளரக்கூடிய ஒரு மரம் சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம், மேல் நோக்கி முன்னோக்கி வளரக்கூடிய ஒரு மரம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான இதில் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா ஆசீர்வாதத்துக்குரிய மரம்னு சொல்லப்படுகிறது. இது அநேக பயன்களை தரக்கூடியதாக இருக்குது. ஆறுகள், ஏரி, குளம் இப்படிப்பட்ட இடத்துல இந்த மரங்கள் வளரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது 35 முதல் 50 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மரம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாப்புலர் மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மரம் கிடையாது. இது 35 வகையான மரம் அப்படின்னு சொல்லிட்டு வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது சாலிகேசி அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான மரம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கே வளரும்னு சொல்லி பார்த்தோன்னா பிளேக் பொஹீமியா அப்படின்ற பகுதியில் இது வளரும்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு குறித்த இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 44 அந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அலரி செடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அலரி செடினா இதுவும் இது வில்லோட்ரி அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த பாப்புலர் இந்த வில்லோட்ரி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு வகையான மரம் அப்படின்னு சொல்லி, இதுவும் அதுவும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியாக நீர் பாய்ச்சப்பட்ட இடத்துல வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாப்புலர் மரம் அப்படின்னு சொன்னால் இது உயரமாக வளரும். இதனுடைய இலைகள் இருதயம் ஹார்ட் வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்ப்பா. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது அலரி செடி. இந்த அலரி பார்த்தோன்னா இது மேல் நோக்கி கீழே படர்ந்து இருக்கிற மாதிரி அதனுடைய இலைகள் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஏசாயா 44 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வாசிங்க. யெஷூரனே பயப்படாதே. கர்த்தர் இந்த வேலையில் நம்ம பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா பயப்படாதே. எத்தனை பேர் என்னென்ன காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்க? எத்தனையோ பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கும், வேதனைகள், பலவீனங்கள் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம இந்த வேலையில் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசப்பா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, இது இந்த வார்த்தைகள் முழுவதுமாக நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட ஜனமாக இன்றைக்கி வைத்திருக்கிறாரு. யார் இந்த வேலையில் யார் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க? வேறு யாராலையும் முடியாது, கர்த்தரால் மட்டும்தான் முடியும். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. எத்தனை ஆசீர்வாதத்தில் பாருங்கள். கர்த்தர் நம்மளை உண்டாக்கினவர் என்று சொல்கிறாரு. அதுக்கடுத்தது தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் நான் தான் சொல்கிறாரு. அதுக்கடுத்தது உனக்கு துணையாகவும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே நீ பயப்படாது. 5 விதமான காரியங்களே இந்த வார்த்தையில், இந்த வசனத்தில், இந்த ஒரு வசனத்திலேயே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி
அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் எத்தனையோ விஷயங்களில் பயந்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் உங்கள் யாவரையும் பார்த்து, எனக்கும் கூட பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி, முந்தைய வசனத்தில் எனக்கு இந்த வசனம் தான் இந்த வருஷத்தில் இங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம். ஆனால் முதல்ல பயந்ததே நான் தான். ஆமென், அல்லேலூயா. இப்போதும் என் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர். எப்படி? குற்றமற்ற இரத்தத்தினால, அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா 3வது வசனம் 44:3 சொல்லப்பட்ட வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் நாவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அதனாலே அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். இந்த அலரி செடி எதுக்கு குறித்திருக்கிறாங்க இங்கன்னு சொல்லி பார்க்கணும். இது நம்மளுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரம். இந்த மரங்களை நம்ம சந்ததிக்கும் சந்தானத்துக்கும் ஒப்பிட்டு கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்குற அலரி செடியை நம்ம சந்தானத்துக்கும் சந்ததிக்கும் ஒப்பிட்டு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்றைக்கி கூட கர்த்தர் இந்த அதனாலே அவர்கள் புல்லின் நடுவே புல் என்று எதுக்கு ஒப்பிடுதுன்னா, ஜனம். 40வது அதிகாரம் ஏசாயா 7-8 வாசிக்கலாமா? ஆமென். யார் புல்லாக இருக்கிறது இப்போ? ஆமென். நம்மளை தான் புல்லுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த மரங்களை எதுக்காக கர்த்தர் ஒப்பிடுறான்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம சந்ததிக்கும் சந்தானத்துக்கும். இதை குறித்து வேதத்தில் போட்டிருக்காங்க. இது பிறரை மகிழ்ச்சிக்குள்ளாகும் மரம்னு சொல்லப்படுகிறது. லேவியர் ஆகமும் 23:39-40 வாசிக்கலாமா? ஆற்று அலரிகளையும் கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த இடத்துல நம்ம குடும்பத்தை தான் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு பண்டிகையை யெகோவா அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகையை கர்த்தர் ஆசரிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அறுப்பின் பண்டிகையில் நம்ம செய்வோம் இல்லையா, முதற் பலனை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் படைச்சு நம்ம பண்ணுறோம். அந்த காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனியையும் பேரிச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளையையும் ஆற்று அலரிகளையும் கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும், வாரத்தில் 7 நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அதை செலுத்தி சந்தோஷமாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா சங்கீதம் 137 1-4 வசனங்களை வாசிக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாபிலோன் என்று சொன்னால் இதில் 3 காரியங்கள் இருக்குது. பாபிலோன் அப்படின்னு சொன்னால் இது தன்னுடைய பொருளாசையும் தன்னுடைய மாம்சத்தை இச்சைக்கு விற்று போட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி இந்த பாபிலோனை சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்றங்கரையில்
இந்த பாபிலோனில் சிறையிருப்பாக வந்த ஜனங்கள் வந்து இந்த ஆற்றின் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டு சீயோனை நினைத்து புலம்பி அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிணறுங்களை தூக்கி வைத்தோம், எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனில் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னாங்க. இந்த பாபிலோன் வந்து இச்சைக்கு விற்று போட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜனம் வந்து அந்த பரிசுத்த ஜனம், சிறையிருப்பாக வந்த அந்த பரிசுத்த ஜனத்தை பார்த்து இந்த வாத்தியத்தில் எங்களுக்கு ஒரு பாடலை வந்து பாடுங்க, இந்த கிண்ணறம் அப்படின்னா வீணை, அந்த வீணையை பயன்படுத்தி எங்களுக்கு உங்கள் சீயோனில் சில பாட்டுகள் எங்களுக்கு இந்த பாபிலோனில் வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுத்த ஜனங்கள் வந்து இந்த பரிசுத்த ஜனங்கள், சிறையிருப்பாக வந்த அந்த பரிசுத்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த மகிமையான வீணையை கொண்டு அந்த பரிசுத்த ஜனத்தை நாங்கள் ஆராதித்து வந்தோம், அந்த வீணையை கொண்டு இந்த இச்சை நிறைந்த இந்த இந்த பாபிலோனில் வந்து நீங்கள் வந்து பாட சொல்கிறீங்க, அது எங்களால் முடியாது என்று சொல்லி எங்களுடைய கிண்ணறத்தை நாங்கள் அலரி செடிகளின் மேலே, அலரி மரத்தின் மேலே நாங்கள் தொங்க விட்டு உட்காந்து நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம், அதுவே எங்களுக்கு மேலுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல கர்த்தர் வந்து இவங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குறார். என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏசாயா 44:4 வசனத்தில் சொல்லப்பட்ட கர்த்தர் சொல்கிறாங்க இவங்களுக்கு, இந்த சிறையிருப்பாக வந்த பரிசுத்த ஜனத்தை பார்த்து இந்த மகிமையான துதியும் இந்த மகிமையான இந்த கிண்ணறத்தை பயன்படுத்தி என்னை நீங்கள் துதித்தீங்களே, இந்த துதியை வந்து கீழே விழாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து வந்தீங்க, அப்படியாய் கூட இந்த துதியும் மகிமையும் வந்து அலறிகளை போல வளர்ந்துருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேலே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏசாயா 44:4 வசனத்தில், அதனால் அவர்கள் புள்ளின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். இது வந்து இதுக்கு தான் சொல்கிறாங்க கர்த்தர், இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை, அந்த துதியை வந்து அலறிகளை போல வளர்ந்துருக்கிற உங்கள் சந்ததி மேலே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கு கூட நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குறோம் யோசித்து பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய வேலை தான் அது. நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும்போது கூட நம்ம பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த வேலை முடிச்சுட்டு வந்து அந்த ஃபோனு வாங்குகிறோம். அது ஓடி ஆடி விளையாட முடியாத சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் வந்து கர்த்தருக்குள்ளே வளர முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. அப்படியாய் நம்ம இல்லாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக நீர்கால்களின் ஓரத்தில் வளரப்பட்ட இந்த அலரி மரங்களை போல அப்படி நம்ம வளர்க்கும் போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் அவர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து நம்மள யாருடைய ஜனம், ஆபிரகாமின் யாருடைய சந்ததி, நம்ம ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதத்தை வந்து இன்னைக்கு வந்து நமக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆதியாகமம் 22:17 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆமென். போதும். எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர்? ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். எதுக்காக இந்த வசனத்தை கொடுக்குறாங்கன்னா, முன்னாடி கீழே இருக்கிற வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா தெரியும். ஆமீன். இங்கே ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும் போது தெரியும், எல்லாரும் இங்கே ஆபிரகாம் பற்றி தான் சொல்கிறோம், ஆனால் அவர் தான் நமக்கு ஃபேவரட் இங்கே. ஆமீன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க காரணம்னு சொல்லி பார்க்கணும்னா, 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், அவருடைய குடும்பத்தையும் அவருடைய இன்னத்தையும் தேசத்தையும் விட்டு கர்த்தர் சொல்லுகிற தேசத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் கர்த்தர் வந்து ஆபிரகாமை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் ஆதியாகமம் 26:4 வசனத்தில் வாசிக்கும் போது, ஆமென், கற்பனைகளையும் விதிகளையும் கை கொண்டார். நாம் இன்னைக்கு எத்தனை கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறோம்? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறோமா?
ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாய் தகப்பனார் கீழ்ப்படுகிறோம்? சொல்கிறதே கேட்க மாட்டோம், காதலியே வாங்க மாட்டோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17:6-7. அல்லேலூயா. நாம் கூட இன்றைக்கு கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஆபிரகாமை போல கர்த்தருக்காக நம்ம பயன்படும் போது, கர்த்தருக்காக நம்ம ஏதாகிலும் செய்யும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் நமக்கு ஊற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த மரம் செழிப்பின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது யார் இந்த மரங்களை போல செழித்து வளருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீதிமொழிகள் 28:25 சீக்கிரமாக வாசிக்கலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ எல்லா சூழ்நிலையிலும் நம்ம யாரை நம்புகிறோம்? மனுஷங்களை நம்புகிறோம். ஆமாம் தானே? ஒருத்தர் நமக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்குறாங்கன்னா யாரை நம்பி போகிறோம்? கடன்காரை நம்பி தானே ஓடுறோம். கர்த்தர் இருக்கிறார் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை நம்பிக்கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்கணும். எரேமியாவில் கூட சொல்லப்பட்டிருக்கோம், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கு அடுத்ததாக ஒரு வசனம் இருக்கும், 17 எரேமியா 17:8 நம்ம வாசிக்கும் போது, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிற காலத்து. இதில் என்ன சொல்கிறதுனா, எல்லா சூழ்நிலையிலும் இந்த மரங்கள் கூட சாதாரண சூழ்நிலையில் அசாதாரணமான சூழ்நிலையில் கூட நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நாம் பயன்படக்கூடிய ஒரு மரங்களாய் நம்ம வளரும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது சங்கீதம் 92 அதிகாரம் 13 வசனம். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் என்ன, கர்த்தருக்காக ஏதாவது இல்லை பாய் மடிக்கிறதோ இல்லை இந்த ஆலயத்தை வனிதம்மா இந்த வசனத்துக்கு நல்லா பொருந்துவாங்க. ஏன்னா அவங்க காலையிலேயே நல்லா க்ளீன் பண்ணி ஆலயத்தை பாயெல்லாம் போட்டு வச்சாதான் அதுக்கடுத்து 9 மணிக்கு மேலே நாம் உட்கார. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களை மட்டும் சொல்ல. அதனால கர்த்தருடைய வேலை, அவருடைய வேலைக்காரராக தான் நம்ம இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் வேலைக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் யாரு? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்து ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒரு வேலையை செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், லைவ் போடுற காரியமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கர்த்தருக்காக பிரயோஜனப்படுகிற ஜனமாக நாம் இருக்கிறோன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இப்படியாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 44:3 வசனம். இந்த மரத்தை போல இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாரு மேலே நாம் தாகமாக இருந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நம்மளை நிரப்புவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 44:3 வசனத்தை நம்ம வாசிப்போமா? தாகம். ஆமீன். போதும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆமேன். தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீர்னா இந்த வசனத்தில் ஒன்றுமே புரியல. யார் மேலே நம்ம தாகமாக இருக்கணும்? யார் மேலே தாகமாக இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் மேலே
தாகமாக இருக்கணும். சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. யார் மேலே தாகமாக இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் மேலே நம்ம தாகமாக இருக்கணும். எல்லா பூமியானது எப்படி தண்ணீருக்காக ஏங்கி நிற்குதோ அதுபோல் நம்ம பரிசுத்த ஆவியானவர் மேலே ஏங்கி நிற்கணும். அவர் மேலே தாகமாக இருக்கணும். இன்றைக்கு கூட நீங்கள் எல்லாரும் இந்த 40 நாளில் ஏதோ ஒரு காரியத்துக்காக தாகமாக கடந்து வந்திருப்பீங்கள்ல. ஏதோ ஒரு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொருத்தனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த 40 நாளில் கர்த்தர் இன்னைக்கே அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மேலே நம்ம தாகமாக இருக்கணும். 12 வருஷமா உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்திரீ கூட என்ன பண்ணாங்க, தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த உதிரப்போக்கு எப்படியாவது நம்ம சரிப்படுத்திக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாவற்றையும் தன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் விற்று போட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு குணமடையாத சூழ்நிலையில் கர்த்தர் அந்த வழியாக போகும்போது எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சொஸ்தம் அடைவேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி தாகத்தோடு கடந்து போனாங்க. அந்த உதிரப்போக்கு கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த உதிரத்தின் ஓரல் நின்று போயிற்று. கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்கள் எல்லாம் அவரை நோக்கி அவரை மகிமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி மத்தேயுல கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல திமிர்வாதக்காரன் எல்லாருக்கும் தெரியும். அவர் கட்டில தூக்கின்னு வராங்க, அந்த கூரியை பிரித்து உள்ளே கொண்டு வராங்க. அந்த 4 பேரோட விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அமேன், ஹல்லேலூயா. யாருடைய விசுவாசத்தை பார்த்து? அந்த 4 பேரோட விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொடுக்குறாரு. அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி அந்த ஜனங்கள் எல்லாம் மனுஷகுமாரனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவ யாருன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அமேன், ஹல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 42 2வது வசனம். ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறாரு. ஆனால் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ரோமர் 8:32 வாசிக்கலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராம நம்ம எல்லாருக்காகவும் ஏசப்பாவை ஒப்பு கொடுத்தாங்கல்ல, அவரோடு சேர்ந்து இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்போ வந்தாரோ அப்போவே நமக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி இந்த வசனங்கள் மூலிமா நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்ததாக கூட பார்த்திங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் ஏன் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பசி இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவர் மேலே நமக்கு தாகம் இல்லைன்னா இந்த ஆசீர்வாதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாது. நமக்கு பசிச்சா ஒரு உணவு சாப்பிடும்போது அந்த உணவு சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? பசி இருந்தால் தான் அந்த உணவை நம்ம ருசித்து சாப்பிட முடியும். பசி உள்ளவனுக்கு கசப்பாக இருக்கிற உணவை கொடுத்தா கூட அவன் எப்படி சாப்பிடுவான்னா, இனிப்பான உணவுன்னு சொல்லி அவன் சாப்பிடுவான். ஆனால் பசி இல்லாத ஜனங்களை அந்த உணவை எப்படி சாப்பிடுவாங்கன்னா அதை விரும்ப மாட்டாங்க. நீதிமொழிகள் 27:7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆமேன், ஹல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் மேலே பசியாக இருக்கிறீங்க?
அப்படி இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம கூட ஜெபத்தின் மேலே ஒரு தாகம், அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் மேலே ஒரு தாகம் நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய வசனங்கள் மேலே நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். நம்ம குடும்பத்துக்காகவும் சரி, இல்லை மற்ற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் ஒரு தாகம் இருந்தால் தான் நம்மளால் ஜெபிக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தீர்க்க தரிசன வரமோ, இல்லை ஆவியின் வரமோ, இல்லை அபிஷேகத்தின் வரமோ நமக்கு கொடுக்கப்பட்டாங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தருக்கு இப்போ வியாதியோடு ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி ஜெபிப்போம்? அவங்க மேலே ஒரு தாகத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது தான் அவங்களுக்குள்ள எல்லா வியாதிகளும் அவங்கள விட்டு விலகி போகும். ஆமேன். தாகம் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியான மேலே தாகத்தோடு இருந்தால் தான். கசப்பான உணவு கூட எப்படி இருக்குமா, பசியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கசப்பான உணவு கூட இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பசி இருக்கிறவங்களுக்கு பிரியாணி கொடுத்தா கூட எப்படி இருக்குமா? பசி இல்லாதவங்களுக்கு பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்கும்? சாப்பிடுவாங்களா? ஆமேன். பசியோடு இருக்கிறவங்களுக்கு கசப்பா, அதாவது பாவக்காவை கொடுத்தா கூட அவங்க எப்படி சாப்பிடுவாங்களாம்? இனிப்பாக சாப்பிடுவாங்களாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஹல்லேலூயா. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அவருடைய வசனத்தின் மேலே பிரியமாக இருக்கணும். சங்கீதம் 1 அதிகாரம் 2-3. ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3வது வசனம். யாருக்கு இந்த காரியங்கள் வாய்க்கும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? வசனத்தை வாசிக்கிறோமா? எத்தனை பேர் வசனத்தை வாசிக்கிறோம்? தாகத்தோடு எத்தனை பேர் வசனங்களை வாசிக்கிறோம்? ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாள் அவருடைய வசனத்தை வாசிக்கும் போது தான் அவன் தான் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவங்க தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாய் முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா யோவான் 6:63 வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. வசனம் எப்படிப்பட்டதாக இருக்குதா? ஜீவனமாகவும் இருக்குது, ஆவியாகவும் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோமா, வாசிக்கக்கூடாதா? இனிமேல் எத்தனை பேர் வாசிப்பீங்க? கர்த்தருடைய வசனம் நமக்கு ஜீவனாயும் இருக்கிறது, ஆவியாயும் இருக்கிறது. 1 பேதுரு 1:24-25 வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஆமேன், ஹல்லேலூயா. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும்
நிலைத்திருக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கணும், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். தாவீது கூட பார்த்தீங்கன்னா அவருடைய வசனத்தை கொண்டு தான் அந்த பெலிஸ்தனை வந்து முறியடித்தாங்க. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுபோல தான் நாமளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பிரியமாக இருந்து அவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவர்களாக இருக்கும்போது தான் அதில் இருக்கிற மறைப்பொருள்களையும் கர்த்தரை வந்து ஆமென், அல்லேலூயா. அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை வந்து கர்த்தர் வந்து கொடுக்க இருக்கிறார். நம்மிடத்துல பரிசுத்த ஆவி இருக்குதா இல்லையான்னு எப்படி நம்ம தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏசாயா 26:9 வசனம். போதும் போதும். அதிகாலையில் எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு எப்போ தெரியுமா? அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவி கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் அதிகாலையில் ஜெபம் பண்ணுறோம் இந்த நேரத்தில்? கரங்களை உயர்த்தி. ஆமென், அல்லேலூயா. அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது தான் கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில் அவரை தேடணும். ஆமென், அல்லேலூயா. இந்த மரங்கள் கூட எப்படின்னா பயனுள்ளதாக இருக்கிறது. வேர்கள் வந்து ஆழமாக இருக்கிறது. வேர்கள்னால் இதுதான் நமக்கு வேறு. கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு வேறு. இதை படிக்கும்போது நம்மளால் சீக்கிரமாக படித்து முடிப்போமா? எத்தனை பேரால் முடிக்க முடியும்? இதுதான் நமக்கு வேறு. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் இங்கே பேசி கொண்டிருக்க ஒவ்வொரு மரமும் வந்து பயனுள்ளதாக இருக்கிறது. சாதாரண ஒரு மரமே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மரமாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம்? அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் எத்தனை பேர் பிரயோஜனமாக இருக்கிறோம்? ஒரு 10 ரூபாய் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்க வரும்போது அவங்கள நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி நம்ம போவோம். இதே ஏசாயா தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு சத்தத்தை உண்டாக்குற. என்ன சத்தம்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் அப்படின்ற சத்தம் வந்து ஏசாயா தீர்க்க தரிசிக்கு உண்டாகுது. அப்போ ஏசாயா தீர்க்க தரிசி என்ன சொல்கிறாரு? ஆம் கர்த்தாவே, என்னை அனுப்பும், நான் போகிறேன். இன்றைக்கு கூட இந்த மத்தியில் இந்த சத்தம் நமக்கு உண்டாச்சுன்னா நாம் என்ன சொல்லுவோம்? ஆம் கர்த்தாவே, யாராகிலும் அனுப்பும். ஆமென், அல்லேலூயா. நாம் போவோமா? நான் போக மாட்டேன், யாரையாகிலும் அனுப்புங்க, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? ஆம் கர்த்தாவே, நான் போகிறேன். ஆமென். எத்தனை பேர் அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக போவீங்க? அவர்களுக்காக ஜெபிப்பீங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஒரு வேளைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆமாம் தானே? எத்தனை பேர் பார்க்குறீங்க இன்னைக்கு? இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேர் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் ஏதாகிலும் கர்த்தருக்காக பிரயாசப்படும் போது, கர்த்தருடைய வேலையை நாம் செய்யும்போது, கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய சந்ததிக்கும் சந்தானத்துக்கும் அவர் கொடுக்க வல்லவராய். இப்போ நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம யாருக்கு சேர்த்து வைக்கிறோம்? நமக்கு மட்டுமா? நமக்கு பின்னாடி வர நம்ம சந்ததிக்கு அது உதவியாக இருக்கும். ஆமீன், அல்லேலூயா. இன்ன நாளிலிருந்து நீங்கள் எத்தனை பேர் உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமீன், அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? ஜிபே எடுத்து காட்டுறாங்க, இதில் அனுப்பிச்சிடுங்க எனக்கு காசு அப்படின்னு சொல்லி. ஆமீன், அல்லேலூயா. கையில் கொடுத்தா எனக்கு ஜிபேயில் அனுப்பிச்சிடுங்க பார்கோடு காட்டுறாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உதவி செய்வீங்களா? அல்லேலூயா. இந்த மரங்கள் வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள மரமாக இருக்குது. ஒரு குட்டி கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கதைன்னா எல்லாரும் நேசிப்பீங்க. ஒரு காட்டில் வந்து காகம், குருவி இருந்துச்சு. அந்த விவசாய குடும்பமும் இருந்துச்சு. அதில் வந்து இந்த காகத்துக்கும் ஒரு
பிள்ளை இருந்துச்சு, ஒரு குட்டி காகம் இருந்துச்சு. அந்த குருவிக்கும் வந்து ஒரு குட்டி குருவி இருந்துச்சு. இதுங்க ரெண்டும் என்ன பண்ணுன்னா, இந்த குழந்தைகளுக்காக டெய்லி வந்து உணவு தேட போகுமா. உணவு தேட போகும்போது இதுங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் பார்த்து மழை வந்து அதிகமாக வந்துருச்சு. இதுங்களால் வந்து என்ன பண்ண முடியல, அந்த மழையில் வேகமாக பறந்து போய் உணவு தேடி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இதுங்க என்ன பண்ணுச்சுங்க, அதிகமாக காற்றும் மழையும் சேர்ந்து வந்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், விவசாயிகள் விவசாயி இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போய் அவங்கக்கிட்ட நம்ம உணவை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த குருவியும் அந்த காகமும் என்ன பண்ணி அவங்கள தேடி போச்சான். அங்கே போகும்போது அந்த விவசாய குடும்பம் வந்து பயிரெல்லாம் வந்து தண்ணீரில் மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வழியிலே நிற்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க வேண்டியவங்க அவங்க வயல்லே நின்று கொண்டு இருக்காங்க. ஏன்னா வயலில் வந்து மொத்தமாக வந்து தண்ணீரில் அடித்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பாதுகாப்போடு வந்து அதிகமான மழையிலையும் காற்றுலையும், நீங்கள் விவசாயிகளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாய குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்களா, அது வந்து மூழ்கி போயிட போகுதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில் நிற்கிறாங்களா, அந்த அவங்க வயலாண்டி நிற்கிறாங்களாம். இந்த குருவியும் அந்த காகமும் என்ன பண்ணுதான், அவங்கள தேடி போகும்போது வீட்டில் இருக்கிறவங்க இவன் வயலாண்டி இருக்கிறாங்க. போகும்போதே போகிற வழியிலே வந்து இவங்க பார்த்துடுறாங்க. அவங்க போயிட்டு இந்த மாதிரி விவசாயம்மா எனக்கு வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து உணவு கொடுங்க, எங்கள் வீட்டில் உணவு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மழை காலத்தில் எங்களால் தேடி போக முடியல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்டாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்களாம், நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும், மழை வருதுன்றதுனால நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க விவசாயியோட அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரா, நீ வீட்டுக்கு கூட்டுன்னு போயிட்டு அந்த குருவிகளுக்கு நீ வந்து உணவு கொடுத்து அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியை வந்து அவங்க அனுப்புகிறாங்களாம். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே போயிட்டு இந்த குருவிக்கும் அந்த காகத்துக்கு வந்து உணவு எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த விவசாயியோட அந்த மனைவியோட கணவர் வந்து அழுது கொண்டே கண்ணீரோடு வீட்டுக்கு வராராம். ஏன்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து என் வயலெல்லாம் தண்ணீரில் மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அதை சொன்னோடனே அவங்க மனைவி வந்து கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க. அதை அவங்க அழுது பார்த்து இந்த காகமும் குருவி என்ன பண்ணிச்சுங்களாம், நீங்கள் அழாதீங்க, நான் வந்து மேக ராஜாவை நாங்கள் போய் பார்த்துட்டு மழையை கொஞ்சம் நேரம் இந்த காட்டில் வரவிடாதபடிக்கு நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த குருவியும் காகமும் வந்து தேடி போதான் அந்த மேகராஜாவை. அங்கே போயிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த மேகம் சொல்லிச்சான், நாங்கள் இந்த தண்ணி எல்லாம் இந்த காட்டில் நாங்கள் கொட்டிட்டு தான் நாங்கள் வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த டைமில் வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மேகம் சொல்லிச்சான். அதுக்கு இந்த குருவி அந்த காகமும் சொன்னாங்களா, எங்களுக்கு இந்த விவசாய குடும்பம் வந்து அழுகுறாங்க, அதனால அந்த வயலெல்லாம் நாசமாக போகுது, அதனால எந்த ஒரு உணவு தேவைகளும் எங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் அந்த குருவிகளோட அந்த பேச்சு கேட்டு அந்த மேகம் வந்து என்ன பண்ணிச்சான், அந்த கூட இருக்கிற அந்த மேகங்களுக்கு கட்டளை கொடுத்துதான், நீ வந்து வேறு காட்டில் போய் இந்த தண்ணி மீதம் இருக்கிற தண்ணியெல்லாம் கொட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளை கொடுத்து அந்த மேகங்களை வந்து இன்னொரு காட்டுக்கு அனுப்பினுச்சான். அதுக்கடுத்தது இந்த குருவியும் இந்த காகமும் வந்து விவசாய குடும்பத்துக்கு வந்தால் மழை வந்து அந்த காட்டில் நின்று போயிடுச்சான். அதுக்கு இந்த விவசாயி குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்களாம், இந்த காகத்துக்கும் இந்த குருவிக்கும் வந்து நன்றி சொல்கிறாங்களாம். இந்த நன்றி சொல்லிட்டு எப்பவுமே இதுங்க வந்து போணுச்சுன்னா ஏதாவது இந்த நெல்லோ அப்படி ஏதோ ஒரு பழம் அப்படி தான் இதுங்க வந்து எடுத்துகிட்டு வருமா. ஆனால் அந்த நாளில் வந்து அந்த விவசாயி வந்து அந்த காகமும் குருவி வந்து அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணதுனால ஒரு கூட நிறைய வந்து பழங்களை கொடுத்து அனுப்புனாங்களாம். அவங்க இந்த பழத்தை வந்து எடுத்துகிட்டு போனோடனே அந்த காகம் சொல்லிச்சான் அந்த குருவியை பார்த்து, நான் டெய்லியும் தான் நம்ம ரெண்டு பேரும் உணவு தேட போகிறோம், ஆனால் இன்னைக்கு என்றைக்கும் இல்லாத என் மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு நிம்மதி எனக்குள்ளே இருக்குது, அதை நான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காகம் வந்து அந்த குருவியை பார்த்து சொல்லிச்சான். அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான், என்றைக்கும் இல்லாமல் நம்ம டெய்லியும் போகிற மாதிரி இன்னைக்கு நம்ம வரல, ஆனால் இன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு பழங்களை எடுத்துகிட்டு வருவோம், நாம் யாருக்கும் வந்து எதுவும் செய்யாமல் வந்துடுவோம். இன்னைக்கு வந்து கஷ்டத்தில் இருந்த அந்த விவசாய குடும்பத்துக்கு நாம் உதவி செஞ்சுட்டு வந்தோம், அதனால தான் உனக்கு வந்து உன் இருதயத்தில் வந்து ஒரு நிம்மதி வந்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குருவி வந்து அந்த காகம் சொல்லிச்சான். ஆமேன், ஹல்லேலூயா. இதில் எத்தனை பேருக்கு இந்த கதை புரிஞ்சுது?
பிரசங்கம் கூட புரிஞ்சிருக்காது, ஆனால் இந்த கதை புரிஞ்சிருக்கும். ஆமேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த காகம் வந்து தினந்தோறும் தான் அது உணவு தேட போவோம். ஆனால் எப்பயும் இல்லாத ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் அன்னைக்கு வந்து அந்த காகத்துக்கு உண்டானதுக்கு காரணம் என்னென்னா, அது மற்றவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வந்ததுனால தான் அதுக்கு அந்த நாளில் வந்து ஒரு மனசில் வந்து நிம்மதி இருந்துச்சான். அது போல தான் நம்ம இன்னைக்கு மற்றவங்களுக்காக நாம் பிரயோஜனப்படணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இந்த மரங்களை போல செழித்து வளரக்கூடிய மரங்களாக இருக்கணும். அப்படியாய் கூட கர்த்தர் மேலே ஒரு தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். கர்த்தருக்காக வாஞ்சியோடு இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு சண்டேவை கூட நாம் வருவோம். ஐயா அவங்க கொடுக்குற மெசேஜ் இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் பேசக்கூடிய வார்த்தை, எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இன்னைக்கு ஐயா அவங்க பேசணும், அது எனக்கு உண்டான வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் நாம் வந்து நம்பிக்கையோடு ஒரு வாஞ்சி ஒரு தாகத்தோடு கடந்து வருவோம். ஆனால் அப்படிப்பட்ட தாகத்தோடு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மேலே தாகமும் அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாகவும் செழித்து வளரக்கூடியவர்களாகவும் அவருடைய வசனத்தின் மேலே பிரியப்படுகிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறவர்களாக இருக்கும்போது தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு சந்ததிக்கும் சந்தானத்துக்கும், அதாவது பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறையாக இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி கேட்ட வார்த்தையின் நிமித்தமாக கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்கு உதவாத இந்த மண்